قال الله تعالى: لا يكلف الله نفسا الا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا ان نسينا او اخطانا. صدق الله العظيم. அல்லாஹ்வின் பேரருள் பெருங்கருணை இல்லாமல் அனைவர்களையும் அவனை நம்பிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருகிறார். மூமினான அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பிரியமான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்துடைய வரலாற்றாக பாக்கியம் நிறைந்த ஜும்மாவுடைய நாளில் அவனுடைய நம்மை வந்து கொண்டிருக்கிறான். அன்பான பெரியார்களே, அல்லாஹ்வை கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நம்மீது விதிக்கப்பட்ட ஏவல் உலகங்கள் அனைத்தையும் ஏகமனதாக எடுத்து நடத்துவதை என்னையும் எங்களோடு அல்லாஹ் அன்பான பெரியார்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸஅஹா, அல்லாஹ் தஆலா யாருக்கும் அவருடைய சக்திக்கு மேல தகுதிக்கு மேல எந்த சிரமத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டார். அது வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம் அல்லது சோதனைகளாக இருக்கலாம். சோதனைகளாக இருந்தாலும் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அவர்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ, எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்குத்தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்று அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சக்திக்கு மேலே யாருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க மௌத்தா போறதுக்கு முன்னாடி அல்லாஹ் மேல ஒரு நல்ல எண்ணம் வச்சுக்கிட்டு மௌத்தா போங்கன்னு சொன்னாங்க. காலமெல்லாம் வாழும் பொழுது அல்லாஹ் மேல கருத்து வேறுபாடு கொண்டாலும் மௌத்தா போறதுக்கு முன்னாடியாவது அல்லாஹ் மேல நல்ல எண்ணம் வச்சுக்கோங்க. என்ன நல்ல எண்ணம் வைக்கணும்? அல்லாஹ் தஆலா யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் தஆலா எனக்கு அநியாயம் செய்யல, அல்லாஹ் தஆலா எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான் என்ற உறுதியான எண்ணத்தை நீங்கள் கொண்டு மௌத்தா போகணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த எண்ணத்தை மௌத்தா போறதுக்கு முன்னாடியாவது வந்துடும். ஆனா நாம சொல்லுவோம், எனக்கு வந்த கஷ்டம் எதிர்க்கு கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். என்னால தாங்க முடியவில்லை, இதெல்லாம் ரொம்ப கொடுமை என்று நாம் பேசுவோம். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். தாங்க முடியாத கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான், கொடுத்து விடவும் கூடாது என்று அல்லாஹ்விற்கு கேட்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா யாருக்கும் அவருடைய தகுதிக்கு மேலே நிறைய தொழுகைகள் சொல்ல மாட்டாங்க. அவர்களால் எவ்வளவு தொழ முடியுமோ அவ்வளவுதான் தொழுகை செய்வார். நம்மால் ஐவேளை தொழுக முடியும், நம்மால் 3 சுன்னத்துக்கள் தொழ முடியும். ரமலானுடைய காலத்திலே அதிகப்படியான 20 ரக்காத்துகள் தராவி தொழ முடியும். ரமலானுடைய பகல் நேரத்திலே நம்மால் நோன்பு வைக்க முடியும், நம்மால் ஹஜ் செய்ய முடியும், நம்மால் 40 ஒன்றை ஜக்காத்தாக கொடுக்க முடியும். அதற்கு மேல் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. நம்மால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நம்மை ஏவுகிறான். நம்மால் எதை விட்டெல்லாம் தவிர்த்திருக்க முடியுமோ, நம்மால் இணை வைக்காமல் இருக்க முடியும், நம்மால் விபச்சாரம் செய்யாமல் இருக்க முடியும், நம்மால் திருடாமல் வாழ முடியும், நம்மால் கொலை செய்யாமல் வாழ முடியும். இதுபோல் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்து இருக்கிறானோ அவைகளை விட்டெல்லாம் தடுத்திருக்க முடியும். அல்லாஹ் தடுத்த காரியங்களை, அது உணவு வகைகளாக இருந்தாலும் குடிபான வகைகளாக இருந்தாலும் நம்மால் வாழ முடியும், அதை உண்ணாமல் குடிக்காமல் இருக்க முடியும் என்பதை என்னால் விளங்கி வைத்திருக்கிறார். அவைகளை விட்டு நம்மை தடுக்கிறார். சாராயம் குடிக்காம வாழ முடியாதா? வாழ முடியும். நாய்க்கறி பன்றிக்கறி சாப்பிடாம நம்மால வாழ முடியாதா? வாழ முடியும்.
வாழ முடியாத ஒன்று என்ன இல்லை, இது இல்லாம என்னால முடியாது என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் அதுபோல எதை விட்டெல்லாம் மக்களால் தவிர்ந்திருக்க முடியுமோ அவைகளை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இது இல்லாமல் உங்களால் வாழ முடியும் என்றாக தளர்கிறது. அதுக்கு மேல ஒரு ஹராமை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹராமில் அல்லாஹ் தஆலா ரிஸ்க வைக்கவே இல்லை. யாருக்கும் உணவையும் ஹராமில் வைக்கவில்லை, ஹராமான சம்பாத்தியத்தில் ரிஸ்கை வைக்கவில்லை அல்லாஹ் தஆலா. ஆனால் இவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். என்னால் ஏமாற்றாமல் வியாபாரம் செய்ய முடியாது, ஏமாற்றாமல் தொழில்கள் செய்ய முடியாது, என்னால் சாராயம் குடிக்காமல் இருக்க முடியாது என்று அவர்களாக முடிவு செய்து விடுகிறார்கள். அதனால் தண்டனைகளை அனுபவிக்கிறார்கள். எப்போ தன்னால அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிய ஒன்றில் தன் வாழ்க்கையை ஒருவன் தேட ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா வேறு சில கஷ்டங்களை எல்லாம் கொடுக்க ஆரம்பித்து விடுவான். வேறு கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்க ஆரம்பித்து விடுவான். ஹராமான பேச்சுக்களை பேச ஆரம்பித்து விட்டால் ஹராமான சில கஷ்டங்களை துன்பங்களை அல்லாஹ் துனியாவிலும் கொடுப்பான், ஆகியவற்றிலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். துனியாவிலே அதுபோல அவர்களுடைய சக்திக்கு மேல சக்தியை அவர்கள் எவ்வளவு தாங்க முடியுமோ, எவ்வளவு சுமக்க முடியுமோ அந்த அளவிற்கு தான் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையாக இருந்தாலும், ஏவலாக இருந்தாலும், இறக்கலாக இருந்தாலும், அதுபோல சோதனைகளாக இருந்தாலும் அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பார். இந்த ஆயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறார், அவரவர்கள் செய்த பாவம் அவர்களையே சாரும், அவர்கள் நன்மை செய்தார் நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். பாவம் செய்தால் பாவத்தின் பலாபலன்களை, பாவத்தின் பிரதிபலனை அவர்கள் அடைந்தே தீருவார்கள். அதுபோல நன்மை செய்தால் நன்மைக்கு ஒன்றுக்கு 10 மடங்காக, ஒன்றுக்கு 10 மடங்குகளாக அதனுடைய கூலியை, அதனுடைய வெகுமதியை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று அருள்மறை குர்ஆன் சொல்கிறது. இந்த ரெண்டையும் சொல்லி அல்லாஹ் தஆலா நம்மை துஆ செய்ய சொல்றான். ரப்பனா லா துஆஃபினா இன் நஸீனா வ அக்தானா. யா அல்லாஹ், நான் மறதியாகவோ அல்லது தெரியாமலோ ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்துவிட்டால், மறந்து போய் தெரியாமல் செய்துவிட்டால் அதற்காக வேண்டி என்னை பிடித்து விடாதே என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் நம்மை துஆ செய்ய சொல்லுகிறார். நானும் குர்ஆன்ல வருது அல்லாஹ் துஆ செய்ய சொல்றான். அடியார்கள், உண்மையான மூமின்கள் அவ்வாறு துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், நான் மறதியாகவோ அல்லது தவறுதலாகவோ தவறி, வேணுமென்றல்ல தவறி நான் ஏதாவது குற்றத்தை செய்துவிட்டால், உனக்கு மாறு செய்துவிட்டால் அதற்காக வேண்டி துனியாவிலோ ஆகியவற்றிலே என்னை பிடித்து விடாது என்று ஒருவர் துஆ செய்தால் அல்லாஹ் தஆலா மறுபடி சொல்கிறான், நான் பிடிக்க மாட்டேன். நீ மறதியாக செய்தால் நான் உன்னை பிடிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரூஃபியான உம்மத்தி அல்-ஃபத்வா, என் உம்மத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் மறதியாக ஒன்றை செய்துவிட்டாலோ அல்லது தவறுதலாக ஒன்று செய்துவிட்டாலோ அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் பிடிக்கிறது இல்லை. எந்த அளவுக்கு பிடிக்கிறது இல்லை? ஒரு ஆள் நோன்பு வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வருது, யா ரசூலல்லாஹ், நோன்பு வைத்து விட்டு அவர் நோன்பு வச்சதையே மறந்துட்டார். தான் நோன்பு வைத்து இருக்கிறேன் என்று மறந்து விட்டார், சாப்பிட்டார் அல்லது ஏதாவது ஒன்று குடிச்சிட்டார். ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி ஒருவர் தெரியாமல் மறந்து தவறுதலாகவோ அல்லது மறந்து போயோ ஒரு குடித்து விட்டால், வேண்டும் என்று அல்ல தெரியாமல் குடித்து விட்டால் அல்லது மறந்து குடித்து விட்டால் அவர் நோன்பு முறித்து விடாது, அந்த நோன்பை அவர் கண்டினியூ செய்யலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் நோன்பை பரிபூர்ணமாக ஆக்கிக் கொள்ளலாம். அவர் சாப்பிட்டாரு, அது என்ன பயன் சாப்பிட்டாரு, அது என்ன அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ரிஸ்க் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர் நோன்பு வைத்திருக்கும் போது கூட அவருக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்தால் அல்லாஹ் தவறுதலாக குறித்தாலோ மறைந்து குறித்தாலோ அவருக்கு அல்லாஹ் சம்பளம் கொடுக்கிறார். அது மாதிரி ஒரு நாள் காலையில பதில் சொல்லுவனும் அப்படின்னு எண்ணத்துல தூங்குறார், தன்னை மறந்து தூங்கி விட்டார். வச்சுக்கிறோம்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம அன் ஸலாத்தின் அவ் நஸியஹா வல் யுஸல்லிஹா இதா ஸக்கரஹா ஃபஇன்ன ஸாலிக வக்துஹா. காலையில சூரியன் இருக்கிறதுன்னு சொல்றத எண்ணிக்கிறார். ஃபஜ்ருடைய டைம் என்ன? சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் வரை ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது கொள்ளலாம். அதுக்கு பிறகு தலாவக்கம் சொல்லணும். அப்படி ஒருவர் தூக்கி விட்டால் அல்லது மறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா, ஆஹா இப்ப தூங்கி விட்டவனை எல்லாம் நான் தூங்கி விட்டேனே என்று அவசரமாக இழந்த உடனே அவர் தொழுதுட்டாருன்னு சொன்னா அதுதான் அவருடைய நேரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்காகவே குற்றம் இல்லை, அந்த தொழுகையை கலா செய்வதற்காக குற்றம் இல்லை. நாங்களும் அப்படித்தான் சொல்லுவோம் சொல்லக்கூடாது. நாங்களும் சின்ன சொல்லுங்க வரணும் தான் சொல்கிறோம். எத்தனை மணிக்கு? காலையில 10 மணிக்கு பாங்க சொன்னா வரலாம், நாங்க நடத்தி போகிறோம். அப்படிதான் நிறைய பேர் நடக்குது. அவ்வாறு அல்ல. ஒருவர் மறந்து தொழுகையை சனிக்கிழமை மறந்து போகுது, வெளியூருக்கு போறோம், ஏதோ அலுவலில் இருக்கிறோம், வாங்க சொல்றது தெரியல, இன்னைக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா பக்கமும் பாங்கு சத்தம் கேட்குது. பாங்கு எனக்கு சொன்னது தெரியலன்னு சொல்ல முடியாது. அடுத்து புதுசா என்னெல்லாம ஆப் வருது. என்ன பள்ளிவாசல்ல பாங்கு சொல்ற நேரத்துல நம்ம போன்லயே அலாரம் அடிக்கும். போன்லயே பாங்கு சொல்ற மாதிரி ஆப்ஷன்கள் எல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் வைக்கிறாங்க. இன்னும் சில பேர் பாங்கு சொன்ன போது நோம்பு திறக்கும் போது அதான் தங்கு அடிக்கணும். 12 மணிக்கு ஒரு தங்கு அடிக்குது பள்ளிவாசல்ல. 12:30 மணிக்கு பாங்கு சொல்லுது. அதுக்கு மேலே லேட்டா வருவாங்க. நம்ம குணை இது. இதை மறந்து தெரியாம எல்லாம் சொல்ல முடியாது. என்ன மறந்துல 12 மணிக்கு தங்கு அடிச்சதுக்கு பிறகு மறந்தியா, அல்லது 12:30 மணிக்கு பாங்கு சொன்னதுக்கு பிறகு மறந்தியா? எப்ப மறந்தோம்? திரும்ப மறந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி, தவறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பாங்கு சொல்லப்படுது. அதுக்கு முன்னால் தங்கடிக்கப்படுது. கரெக்டா 12:50 பயான் ஆரம்பிச்சாரு. அப்படியே நான் உடனே அதுக்கு பிறகுதான் வருவேன் அப்படின்னு சொன்னா இது தவறுதல் சொல்ல முடியாது, இதை மறதின்னு சொல்ல முடியாது. வேணுமென்றே செய்த ஆகாத்தம் இது குற்றம் இருக்கு. நல்லா பாதுகாக்க வேண்டும். இது போல பொதுபோக்குத்தனம் இருந்தால் நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். உண்மையானவர்களே, அப்படி சில குற்றங்களுக்காக வேண்டி சில தவறுகளை மறந்து செய்துவிட்டால் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரூபியா அன்ஹு உம்மத்தி அல் ஃபதவு குஸ்யான். மறதியாக செய்தாலோ தவறுதலாக செய்துவிட்டாலோ, வேண்டும் என்று இல்லை, தவறுதலாக செய்துவிட்டாலோ என் உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்ப சில மறதிகளை இப்படி அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் சில தவறுகள் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். இப்னு கஸீர் ஒரு ஹதீஸ் வருகிறது. முந்தைய சமுதாயத்தவர்கள் பனி இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வை மறந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஏவலை விலக்கலை மறந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை மறந்தார்கள். அல்லாஹ் எதைவிட்டெல்லாம் தடுத்திருக்கிறான் அதை மறந்து விட்டார்கள், செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் செய்ய ஆரம்பித்ததினால் அவர்களுடைய உலகத்திலே அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு தண்டிக்கப்பட்டாங்க? எந்த அளவிற்கு அவர்கள் மறந்தார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். எந்த அளவிற்கு மறந்தார்களோ அந்த அளவிற்கு ஒரு குற்றம் செய்தால் அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அவ குற்றத்திற்கு தகுந்தால் போல தண்டனை. ஒரு ஆள் 100 ரூபாய் திருடினார்னா அதுக்கு ஒரு தண்டனை இருக்குது. அதை கையை வெட்ட முடியாது. 100 ரூபாய் தான் கையை வெட்ட முடியுமா? சொல்லுங்க பாப்போம். 100 ரூபாய் திருடினாரு, ஓடியா திருடினாரு. இன்னைக்கு 100 ரூபாய் திருடவன் கையை வெட்டப்படுறான், சிறையில் அடைக்கப்படுகிறான். 100 ரூபாய் திருடவன் ஓடியா திருடவன் ஜாலியா வந்துட்டு இருக்கான். உலகம் அப்படிதான் மாறி போயிடுச்சு. என்ன செய்ய சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய சட்டம் இல்லை, நம்முடைய நம்ம மனம் போன போக்கிற சட்டம் வச்சதுனால சட்டங்கள் எல்லாம் ரொம்ப புரண்டு போயிட்டே இருக்கு. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அப்ப வலைசர்கள் அவர்கள் மறந்த காரணத்தினால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ரிஸ்க்கு தடையாக இருந்தவர். சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க, உணவு கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க, குடிக்க தண்ணி கிடைக்காம கஷ்டப்பட்டார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய ஏவலை மறந்தார்கள், அல்லாஹ்வுடைய விலக்கலை மறந்தார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனூ கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும். சிலர்கள் அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வை மறந்தவரை போல அவர்களை போல் நீங்கள் ஆகிவிட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வை மறந்த காரணத்தினால் அவர்கள் யார் என்பதையே அல்லாஹ் தஆலா மறக்கடித்து இருக்கிறார். அவங்க யாருங்கிறதே மறக்கடித்து இருக்கிறார். துனியாவிலே கல்யாணம் முடிக்கிறோம், எல்லாரும் குழந்தை பெற்றுக்கிறோம்.
எல்லாரும் கல்யாணம் முடிக்கிறோம், எல்லாரும் குழந்தை பெற்றுக்கிறோம். ஆனால் அந்த கல்யாணம் முடித்து கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை மறந்து விட்டால் அந்த மனைவியை ஒன்ன மறக்கடிச்சிடும் அல்லாஹ். பிள்ளைகளை ஒன்றை மறந்துவிடும். வியாபாரத்துல அல்லாஹ்வை நாம் மறந்து விட்டால் அந்த கடை ஒன்ன மறந்து. வியாபாரம் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வை மறந்து வியாபாரம் செய்கிறார்கள், அல்லாஹ்வை மறந்து தொழில் செய்கிறார்களோ அந்த தொழில் அவர்களை மறந்துவிடும், அவர்களுக்கு புறம்பாக ஆரம்பித்து. ஆனால் அல்லாஹ்வை மறக்கவில்லை என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பார். குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துல வருது, நீங்க துனியாவுல என்ன மறந்தீங்கல்ல, நான் இப்ப உங்களை மறந்து அல்லாஹ் சொல்லுவேன். காபிர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய மறுப்பாளர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் என்னை மறந்தீர்கள் துனியாவிலே, இதோ நான் உங்களை மறந்து விட்டேன். அப்ப சில மறதிக்கு தண்டனை இருக்கிறது, சில மறதிக்கு அல்லாஹ் மன்னிப்பை இருக்கிறார். 2 வகையான மறதிகள் இருக்கிறது. மறதிதானே. அப்ப மறதிங்கிறது எத்தனை வகையா வருது, எதனால மறதி வருது அப்படின்னு சொன்னா 4 வகையான மறதிகள் இருக்கிறது. 4 வகையான மறதிகள். ஒன்று, அல்லாஹ்வே சில காரியங்களை மறக்கடிக்கிறார். மற்றொன்று, ஷைத்தான் சில காரியங்களை மறக்கடிக்கிறார். மூன்றாவது, நம்முடைய பாவத்தின் காரணமாக சில காரணங்களை நாம் மறக்கிறோம், மறக்கடிக்கப்படுகிறோம், நாம செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக. நாலாவது, அது இயல்பாக வரக்கூடியது, வயது மூக்கின் காரணமாக, உடல் பலவீனத்தின் காரணமாக வரக்கூடிய மறதிகள். இந்த முதல் மறதி இருக்க அல்லாஹ் தஆலா சில காரியங்களை மறக்கடிக்கிறது. இதற்கு மருந்துலாம் கிடையாது. அல்லாஹ் மறக்கடிக்கிறதுக்கு பேரு மருந்துலாம் கிடையாது. அதை எதை செஞ்சு ஒண்ணு செய்ய முடியாது. குர்ஆன் இன்னைக்கு நாம பார்க்கிறோம், குர்ஆன பிரதியாக எழுதப்பட்டிருக்கிறது 111 சூறாவாகும், 114 சூறாவாகும், 6666 ஆயாத்துக்களாக இந்து குர்ஆன் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வா நன்சஹு மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா, ஒரு ஆயத்தை நாம் மாற்றினால் அல்லது மறக்கடிக்க செய்தால் அதை விட ஒரு சிறந்ததை நான் கொண்டு வருவேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப சில ஆயத்தை அல்லாஹ் தஆலா மறக்கடித்தான். சஹாபாக்கள் 2 சஹாபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில ஓதுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறத பார்த்து சஹாபாக்கள் மரணம் விட்டார்கள். 2 நாள் 3 நாள் சில நாள்கள் கழித்து அந்த 2 சஹாபாக்கள் அந்த சூறாவை ஓத ஆரம்பிக்கிறாங்க, வரமாட்டேங்குது. 2 பேரும் ஓத ஆரம்பிக்கிறாங்க, வரமாட்டேங்குது. நம்மள மாதிரியே இருந்துக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஓத வரமாட்டேங்குள்ள, குர்ஆனுக்குள்ள ஓத முடியாது. அது மறக்கடிக்கிற உள்ள வரவே இல்லை. வந்தாலும் மறக்கிறதுக்கு பேர் வரும். அருமையான அந்த 2 சஹாபாக்களும் மறந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சூறாவை, இப்படி ஒரு சூறாவை நீங்கள் ஓதினீர்கள், இப்படி ஒரு ஆயாத்தை நீங்கள் ஓதினீர்கள், அதை நாங்கள் மரணமிட்டுக் கொண்டோம், நாங்கள் இப்ப ஓதன்னு பார்த்தேங்க, வரவே இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அல்லாஹ் மறக்கடித்து விட்டார், அல்லாஹ் மறக்கடித்து விட்டார். இது ரஹமத்து. அல்லாஹ் தஆலா குர்ஆன் பெரிதாக இருப்பதை விட இந்த அளவு இருந்தா போதும் என்று அல்லாஹ் முடிவு செய்து அதை குறைத்து விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில ஆயாத்துக்களை அல்லாஹ் தஆலா மாற்றிட்டான். சில ஆயாத்துக்கள் குர்ஆன்ல இருந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா மாற்றிட்டான். சில சட்டங்கள் இருந்துச்சு, சில சட்டங்கள் மாற்றப்பட்டு விட்டது. அதனால மக்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி, மக்களுக்கு நேசாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சில ஆயாத்துக்களை மாற்றிட்டான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சில விஷயம் மறந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுகை வச்சாங்க, 4 ரக்காத் தொழுகை, 2 ரக்காத்தை சலாம் கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மறக்கடிச்சான். 4 ரக்காத் தொழுகைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாங்க. சலாம் கொடுத்துட்டு தொழுகை முடிஞ்சதாக. இன்னைக்கு எல்லாருக்கும் நடக்குதா இல்லையா? இமாம்களுக்கு நடக்கும். 4 ரக்காத் தொழுகைய 3 தொழுகை வைப்பாங்க, 3 2 தொழுகை வைப்பாங்க, 3 2 பெரும்பான்மையா வராது, அதுல 1 3 4 3 ஆகும், இல்ல 4 5 ஆகும். இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி வளமையில அது மறக்கிறது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்தது. இப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்க பயப்படுறாங்க. எப்படி கேட்கறது? ஸல்லல்லாஹு 2 தான தொழுவிட்டு இருக்கிறாரா அப்படின்னு யோசிக்கும் போது துல்யதைன்னு ஒரு சஹாபி அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ்,
தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களால் கேட்கிறார். தொழுகை குறைக்கப்பட்டு நீங்கள் மறந்தீர்களா அல்லது தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா? 4 ரக்காத்தை 2 ரக்காத்தை குறைச்சுட்டான் அல்லாஹ் தஆலா அப்படின்னு கேட்டார். இதுக்கெல்லாம் சில அப்பாவி மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒண்ணுமே கேட்காங்க, அல்ஹம்துலில்லாஹ் 4 ரக்காத் தொழுகை அல்லாஹ் 2ஆ சுருக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேற போயிட்டாங்க. அப்பாவிங்க ஒண்ணும் தெரியாம. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் விசாரிச்சாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எப்போதும் 4 ரக்காத் தொழுவீங்க, இன்னைக்கு 2 ரக்காத் தான் தொழுவு வச்சிருக்கீங்க. அப்படியா? உடனே 2 ரக்காத் தொழுவுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல வேற சில செய்திகள்லாம் இருக்கு சொல்லக்கூடிய நேரங்கள்ல. உடனே 2 ரக்காத் தொழு வச்சு சஜிதா சஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செய்தார்கள். இப்ப ரசூலுல்லாஹ்வே மறந்து வந்து சொல்லக்கூடாது. இப்படி ஒரு சட்டம் வந்தா, பிற்காலத்துல வந்தால் 2 ரக்காத்தை மறந்தால் அல்லது 1 ரக்காத்தை மறந்தால் அல்லது 1 ரக்காத் அதிகமாக போனால் என்ன சட்டம் என்று உங்களுக்கு எனக்கு தெரியணும், பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மறக்கடித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, அப்போ சில காரியங்களை அல்லாஹ் தஆலா மறக்கடிப்பான். அது ரஹமத், அது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில காரியம் இருக்கு, ஷைத்தான் மறக்கடிப்பான். ஷைத்தான் எங்க மறக்கடிப்பான்? ஷைத்தான் மறக்கடித்தான் அப்படின்னு சொன்னா அதுல உடனே அல்லாஹ் தஆலா நாம அல்லாஹ் நமக்கு கருணை இருந்தால் அல்லாஹ் அதை ஞாபகப்படுத்தி நம்மை திருத்திக் கொள்ளுவார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அது பெரிய சம்பவம், எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இடத்துல ஒரு மீனை கொண்டு போறாங்க. செதில் அலிஸ்லாத்தை பார்க்க போகும்போது திடீரென்று மீன் ஒரு இடத்துல காணா போயிடுச்சு, உள்ள விழுந்துருச்சு. கூட வந்தவங்க பார்க்கிறாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சொல்லுவதற்கு மறந்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றதுக்கு அவங்க சொல்றாங்க, அன்சானிக ஷைத்தான் என்ன மறக்கடிச்சுட்டான். ஏன்னா அவங்க 2 பேரும் அலக்களிப்பதற்காக வேண்டி ரொம்ப தூரம் அலைகிறாங்க. உட்கார்ந்த இடத்துலயே மறந்துருச்சு, அங்கே வேலையை முடிச்சிடலாம். ஆனா அவங்க சுத்துறாங்க. காலையில் கிளம்பியவர்கள் மாலை வரைக்கும் மீன் மேல ஞாபகமே வரல. மாலையில் தான் மீனை பார்க்கறாங்க, மீனை காணும். அவன் ஷைத்தான் மறக்கடிப்பான். இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய காரியங்களை ஷைத்தான் மறக்கடிப்பான். ஷைத்தான் மறக்கடித்தால் அந்த இடத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும், ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். இப்படி 2வது மறக்கடிப்பு இருக்கு. 3வது ஒரு மறக்கடிப்பு, நாம் செய்யக்கூடிய குற்றங்களின் காரணமாக, பாவங்களின் காரணமாக சில ஞாபக மறதிகள் வரும். நாம் செஞ்ச பாவத்தின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆனை மனப்பாடம் பண்ணீங்கன்னு சொன்னா, குர்ஆன் ஓதுனீங்கன்னா அந்த குர்ஆனோடு நீங்க தொடர்பாகவே இருங்கள். இல்லனா ஒட்டகத்தை கட்டி போடாம விட்டா எப்படி ஒட்டகம் காணா போகுமோ அதே போல உங்களை விட்டு குர்ஆன் ஓடி போயிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இதுல இருந்து இன்னொரு செய்தியும் இருக்குது. ஒருவருக்கு மனப்பாட சக்தி கம்மியாக இருந்தால், ஒருவருக்கு அதிகமா ஞாபகம் மறதி ஏற்பட்டால், அவர் குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவராக இருந்தால் அவருடைய ஞாபகம் மறதி வராது, அவருக்கு மனப்பாட சக்தி அதிகமாகும். நம்ம பிள்ளைகளுக்கு பாடம் வரல, ஸ்கூல் படிப்பு வரல, ஏதாவது படிப்பு வரல அப்படின்னு சொன்னா அதிகமா குர்ஆன் ஓத விடணும் பிள்ளைங்களை. குர்ஆன் ஓதும் போது அந்த குர்ஆனுடைய அந்த சத்தத்தை கேட்டால் அல்லது குர்ஆனுடைய வசனங்களை ஓத அவர்களுக்கு கல்வி ஞானம் வரும், அறிவு திறக்கும், அவர்களுக்கு திறக்கும், அவர்களுக்கு அறிவு திறக்கும், மனப்பாட சக்தி வரும், ஞாபகம் மறதி குறையும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுத்த உண்மை. ஆக இப்படியும் ஷைத்தான் நம்முடைய குற்றம் குறைகளின் காரணமாக நமக்கு சில ஞாபக மறதிகள் வரத்தான் செய்யும். அப்ப இந்த மாதிரி சிலவருக்கு வயது மூப்பின் காரணமாக வரலாம். அப்ப குற்றம் குறைகிறதுனால வேறு சில காரணங்கள் சொல்றாங்க ஞாபக மறதி வர்றது. எதனால ஞாபக மறதி வர்றது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு புளிப்பா இருக்கக்கூடிய பொருள்களை அதிகமா சாப்பிட்டா ஞாபக மறதி வரும். புளிப்பா இருக்கிறது அதிகமா சாப்பிடக்கூடாது. எலும்பு சம்பளம் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல, என்னைக்காவது சாப்பிட்டுக்கலாம். டெய்லி அதை புளிச்சது, அதை உடனே புளிச்சது அங்க வச்சிடக்கூடாது. கெட்டு போன உணவுகள் அது புளிச்சு போயிடும். அந்த இதை சாப்பிட்டாலும் மறதி வரும். அதே போல கெட்டு போன உணவுனா இன்னொன்னு இருக்குது. பொது மேடைகளிலே, பொது ஸ்தலங்களிலே பாக்குற வண்டியில வச்சுக்கிட்டு வருவாங்க. அதாவது கண்ணடிபட்ட உணவுகள், கெட்டு போன உணவு 2 உணவு இருக்கு. ஒண்ணு அது கெட்டு போயிருக்கும், இன்னொன்று பலர்களுடைய பார்வைப்பட்டு கட்டிட்டது. அந்த உணவை உண்டாலும் ஞாபகம் வருது.
பலர்களுடைய பார்வைப்பட்ட உணர்வு, பலர்களுடைய பார்வை பற்றி அவர்களுக்கு வாங்க முடியாத, அதை உண்ண முடியாத, அடைய முடியாத அந்த ஏக்கம் இருக்கிறது, அந்த உணவை கெடுத்துடும். இந்த மாதிரி காரியங்களினாலும் அதே போல ஒரு கசப்பான எண்ணம் உடையவர்கள் அவர்களுக்கும் ஞாபக மருதி வரும். தவறான சிந்தனை உடையவர்களுக்கு ஞாபக மருதி வரும். அது சாப்பிட்டா மட்டுமில்ல, அதுபோல அடுத்தவர்களுடைய குறைகளை பார்த்து கொண்டே இருந்தால் நம்முடைய நிறைகள் நமக்கு மறந்து ஞாபகம் மறந்து. அதே மாதிரி சொன்னாங்க, ஒண்ணு புளிப்பான உணவு சாப்பிட்டா ஞாபகம் மறந்து வரும். இன்னொன்னு சொன்னாங்க, மர்ம உறுப்பை அதிகமாக பார்ப்பதுனால ஞாபகம் மறந்து வரும். யாருடைய மர்ம உறுப்பை? நம்ம குழந்தைய அடிக்கடி பார்க்க கூடாதுன்றாங்க. எங்காவது பார்க்காமலே என்ன உள்ள குறைகளை யாருமே பார்க்க முடியும். அதே மாதிரி என்னைக்கா ஒரு நாளைக்கு பார்த்துட்டா சுத்தம் செய்யும் போது பார்க்கலாம், அது வேற விஷயம். அதே போல அடுத்தவர்களுடைய மர்ம உறுப்புகளை, ஆபாசம் எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ, தடுத்த காரியங்களை அறாமான பார்வைகளின் மூலமாக ஞாபகம் மறதி வரும், அறாமான பேச்சின் மூலமாக ஞாபகம் மறதி வரும், அறாமானவைகளை கேட்பதன் மூலமாக, அறாமான பேச்சுக்களின் மூலமாக ஞாபக மறதிகள் வரும். அதெல்லாம் போய் மனசுல தங்க ஆரம்பிச்சிடும். தவறான காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா நல்ல காரியங்கள் எல்லாம் மனசுல ஞாபகம் இருக்கா அதெல்லாம் போயிடும். இதெல்லாம் ஞாபக மருதியை உண்டாக்கக்கூடியவைகள். நிறைய ஞாபகம் தான் வருது. இன்னைக்கு பையங்களுக்கு காலையில சாப்பிட்டது ஞாபகம் இல்லை, ஒண்ணு எதுவுமே ஞாபகம் இல்லை. உங்க சோறு உணர்வு சொல்றாங்க இல்லையா? அந்த நிலையில வாழ்ந்து ஏன்னா நம்முடைய பார்வை, கேள்வி எல்லாம் தப்பா இருக்குது. அடுத்து ஒண்ணு பெரியவங்க சொல்றாங்க, தலையில தேன் வெப்பமா இல்லையா? ஆண்களுக்கு பெண்மானே தேன் இருக்கிறது ரொம்ப அன்பு. பெண்களை பொறுத்தவரையில தலையில தேன் எடுத்து அதை குத்தி, கையில வச்சு குத்தி தான் அதை தூர போடணும். கையில வச்சு குத்தணும். கையில குத்தாம சில பேரை தூர போடுவாங்க. அப்படி போட்டால் ஞாபகம் மறதி வருங்களாம். தலையில எடுக்கக்கூடிய பேனை எடுத்து கையில வச்சு குத்தாம அதை சும்மா தூர போட்டாலும் ஞாபகம் மறதி வரும்னு சொல்றாங்க. கூகுள் பயான தெளிவா சொல்றாங்க. அருமையானவர்களே, இது போல தவறான அடுத்தவர்களுடைய குறைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டால் ஞாபக மருதிகள் வரும். அல்லாஹ் தஆலா மனிதர்களே இந்த ஞாபக மருதியை விட்டும், ஞாபகம் அதுவா வந்துட்டா வேற விஷயம். ஆனா வேணுமென்றே சில பேர் சில காரியங்களை மறக்கணும். இந்த செய்தி மட்டும் சொல்லி கொடுத்துக்கிறேன். சில காரியங்களை மறக்கணும், சில காரியங்களை மறக்கவே கூடாது. பிறர்களுடைய குறைகளை மறைக்க வேண்டும், மறக்க வேண்டும். பிறர்கள் ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க, பிறர்கள் சுயநலவாதிகளாக, அப்பாவிகளாக, புத்தி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா யாரு யார சொல்லலா அப்படின்னு கேட்ட சிறந்தாளர் சொல்றாங்க, எனக்கு நல்லதை யாரு செய்யறாங்களோ அவங்க நான் நல்லதை செய்வேன், யாராவது எனக்கு தீங்கு செஞ்சா அவங்க நான் தீங்குதான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இவர்கள் சுயநலவாதிகள், இவர்களை புத்தி கெட்டவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ என்ன செய்யணும்? எனக்கு நல்லதை செய்தால் அவர்களுக்கு நல்லதை நான் செய்வேன், எனக்கு தீங்கை செய்தால் அவர்களுக்கு நல்லதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி நிலைகளுக்கு உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்தவருடைய குறைகளை பார்க்க கூடாது. அடுத்தவருடைய குறைகள், அதாவது குறை தானா பட்டா வேற விஷயம். ஒரு பெண்ணு ஆடை இல்லாம நிக்கிறாங்க, நாம பார்த்தா ஹராமு, அது நம்ம கச்சையெல்லாம் வர்றோம், யதார்த்தமாக வரும் பொழுது கண்ணில் பட்டுவிட்டால் அது ஹராம் அல்ல. முதல் பார்வை உடனே திரும்பி கொண்டால் பாவமே இல்லை. அதை திரும்ப திரும்ப பார்த்தால் அது ஹராம் ஆகிவிடும். அதுபோல சகோதரர்களே, பிறர்களுடைய குறைகளை தேடி அலையக்கூடாது. பிறர்களுடைய குறைகள் நம்முடைய கண்ணில் பட்டுவிட்டால் குற்றம் இல்லை, அதையும் தண்டனை கொடுக்கலாம், வேற தண்டனைக்கு இருக்கலாம். ஆனா யாருடைய குறைகளை தேட ஆரம்பித்து விட்டால் நம்முடைய நமக்கு ஞாபகம் மறதி, நல்ல காரியங்கள் எல்லாம் மறக்க ஆரம்பித்து விடும். அல்லாஹு தஆலா ஞாபக மறதியை விட்டும் அல்லாஹ்வால் பிடிக்கப்படாத ஞாபகம் மறதி அல்லாஹு தஆலா கொடுக்கலாம். அல்லாஹ்விடத்தில் பிடிக்கப்படக்கூடிய ஞாபகம்